நம்ம லேப்டாப்பில் இன்றைக்கி ஒரு கீபோர்டும் ஒரு எஸ்எஸ்டியும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? எதுக்காக மாற்றுறோம்? கீபோர்டு ஒர்க் ஆகலைன்றதுனால கீபோர்டு மாற்ற போகிறோம். எஸ்எஸ்டி எதுக்கு மாற்ற போகிறோம்? எஸ்எஸ்டி எதுக்கு இன்ஸ்டால் பண்ண போகிறோம்? ஆல்ரெடி ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, எதுக்காக பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்எஸ்டி நம்ம பண்ண போகிறது ஸ்பீடுக்காக. ஆல்ரெடி ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அந்த ஹார்ட் டிஸ்க்கையும் நம்ம செகண்டரியாக பண்ணி டம்மி கேஸ் கேடி போட்டு எஸ்எஸ்டியை ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுதான் இந்த வீடியோவில் எதுக்காக பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இவரோட லேப்டாப் இப்போ ஆன் பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது பாருங்கள். இது நார்மல் ஹார்ட் டிஸ்கில் ரன் ஆகிட்டுருக்கு இவர் ஹார்ட் டிஸ்க்கு. ப்ளஸ் கீஸும் நம்பர் 6ன்றது ரொம்ப ஸ்பீடாக ரன் ஆகுது, அதாவது ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகுது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இப்போது மாற்ற போகிறோம் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில். அதுக்கான சொல்யூஷன்ஸ் மாற்றின பிறகு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாமா? பாருங்கள், அதை எப்படி மாற்றணுன்றதை டீட்டெயில்ஸாக காமிக்கிறேன். மாற்றின பிறகு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒரு கீபோர்டு ஒரு எஸ்எஸ்டி ஆட் பண்ணி ரன் பண்ணி காமிச்சிருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் ரன் ஆகிறதுனால இந்த செட்டிங்ஸ்லாம் அப்டேட்டிங் ஆகிட்டு லாகின் ஆகுது, அதுக்காக தான் அந்த டைம் எடுக்குது. எப்போயுமே உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக காமிக்கிற ப்ரொசஸரை நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு எதுக்காக காமிக்கிறேன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி எஸ்எஸ்டி மாட்டினோன்னே நல்லா ஸ்பீடு அப் ஆகி நல்லா கீபோர்டும் ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே காமிச்சிட்டோம்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அப்புறமா உங்களோட லேப்டாப்பில் கீபோர்டும் எஸ்எஸ்டியோ கீபோர்டு மாற்றணும்னு நினைக்கிறோம், கீபோர்டு ஒர்க் ஆகிறவங்களுக்கு எஸ்எஸ்டி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எஸ்எஸ்டி ஆட் பண்ணுறதுக்கும் இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி மாற்றுறதுன்றதை ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக ஆன் பண்ணி எல்லா டேட்டாஸும் நம்ம விண்டோஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி ரெடி பண்ணி எஸ்எஸ்டிக்குள்ளே லாகின் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக நம்ம லேப்டாப்பை ரெடி பண்ணணும், கீபோர்டை மாற்றணும்னா இது ஒரு இன்பில்ட் கீபோர்டுங்க. ஓகேங்களா? இந்த லேப்டாப்பில் இன்பில்ட் கீபோர்டுனா இந்த கீபோர்டு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம் ஃபுல்லாக டோட்டலாக பேக் கவர் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது போர்டும் நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு தான் ஃபர்தராக நம்ம கீபோர்டு ஃபிட் பண்ணோம். அது டீப்பாக ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நம்மளுக்காக ஏதாவது சொல்லலாம் கஸ்டமருக்கு அப்படின்னும் போது தோண மாட்டேங்குதுங்க. நம்ம தம்பி அழகிரி சொல்லும்போது தான் கேட்குற கொஸ்டின் தான் நம்மளுக்கு ஆன்சராக ஈஸியாக வருது. அந்த கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வியூவர்ஸுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிற மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லவும் முடியுது. அதுக்காக தம்பி நம்ம வீடியோக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு. ரொம்ப நன்றி தம்பி. என்னங்கண்ணே சொல்லுங்கண்ணே, இப்போ நீங்கள் லேப்டாப்பில் இன்றைக்கி கீபோர்டும் மாற்ற போகிறீங்க, எஸ்எஸ்டியும் மாற்ற போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. கீபோர்டும் எஸ்எஸ்டியும் எப்பவுமே ஒன்றா தான் மாற்றணுமாண்ணே? ஏன் தனித்தனியாக இல்லை தம்பி, அப்படி கிடையாது. இதில் கீபோர்டு ப்ராப்ளம், அதனால் கீபோர்டு மாற்றுறோம். எஸ்எஸ்டி ஒரு லேப்டாப் ஸ்லோவாக இருக்கிறதுனால எஸ்எஸ்டி, அதனால் 2 ஒர்க்கும் இதில் பண்ண போகிறோம். அதுதான் சொல்லியிருந்தேன் தம்பி. அப்படியாண்ணே? சரி. இப்போது கீபோர்டு நீங்கள் கீஸ் மட்டும் ஒர்க் ஆகலைன்னீங்கன்னா நம்பர் 6 மட்டும் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ண முடியாதுண்ணே. கீபோர்டு இது இந்த மாதிரி அதான் சொல்கிறேனே, பழைய டைப் கீபோர்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு ரெடி பண்ணி கீஸை ஒரு கீ வெளியில் வந்துட்டா விட அதை ஃபிட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ வர்ற டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ், அதனால் யூஸ் அண்ட் த்ரோ டெக்னாலஜி மாரி தான் வந்துட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு அதே டெக்னாலஜி தான் இந்த கீபோர்டும். இதில் நம்ம ரெடி பண்ணவும் முடியாது. ஒரு கீ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சோன்னா பக்கத்தில் இருக்க கீ எல்லாமே ஒர்க் ஆகாது. அந்த அளவுக்கு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அதுக்காக தான் நான் இவருக்கு கீபோர்டே மாற்றணும் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தேன். சார், நான் இவருக்கு இவ்வளோ இப்படி இந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, பேக் கவரு போர்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு தான் இவ்வளோ, ஏன் எதுக்காக அப்படின்னு. இதுதான் இன்பில்ட் கீபோர்டுனா இது லாக் சிஸ்டமாக இருக்கும். போர்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த லாக் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஷீல்டு போட்டிருக்கு பாருங்க. அந்த லாக் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். ஏன்னா ஸ்க்ரூவே கிடையாது. போர்டு கட்டுறதுக்கு அதுக்கு மட்டும் தான் ஸ்க்ரூ, மற்றதுக்கு இந்த கீபோர்டுக்கு ஸ்க்ரூவே கிடையாது. எல்லாமே லாக்கு தான் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இது லாக் சிஸ்டம்னு சொல்லி இருக்குது. சரிண்ணே, இப்போ திரும்பவும் நீங்கள் ஃபிட் பண்ணோன்னா இந்த
கீ வந்து இந்த அளவுக்கு இப்போ ஒர்க் பண்ண லெவலுக்கு வருமானே, அந்த கீ ஒரு டைப்பிங் பண்ணும்போதும் அந்த ஃபிங்கரிங் கரெக்டாக இருக்குமானே, அது லூஸாக இருக்காதுன்னு அதுக்காக தான் கேட்குறேன். இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பர் கொஸ்டின் தம்பி. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இது பார்க்குற வியூவர்ஸருக்கு இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஸ்டின். எதுக்காகனா இது லாக் சிஸ்டம். அந்த ஃபஸ்ட்டு இருந்த லாக் சிஸ்டம் டைப்பிங் இது ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஃபிங்கரிங் பண்ணும்போது கொஞ்சம் ஏதோ கீபோர்டு வந்து லூஸாக இருக்கிற மாதிரியும் ஒரு கிரிப்னஸ் இல்லாத மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக எதுக்காகனா ஃபஸ்ட்டு இருந்தது லாக், எல்லாத்துலேயுமே லாக் இருந்தது. இப்போ லாக் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்தளவுக்கு அந்த ஃபங்க்ஷன் இருக்காது. நான் இதை உங்களுக்குள்ள எல்லாருக்குமே இதை நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்காக நம்ம எதனா பண்ண முடியுமான்னு பார்த்தா திரும்பவும் நம்ம பேஸ்ட் போட்டு கிரிப்பாக பண்ண முடியும். ஆனால் அது வந்து எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் நம்மளுக்கு கீபோர்டு வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த கீபோர்டு வந்து அந்தளவுக்கு லைஃப் வரதில்லை. எல்லாமே சைனா கீபோர்ட்ஸ் தான். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிலது வருது, ஒரு சிலது வரமாட்டேங்குது. அதுக்காக நம்ம இதுமாரி பண்ணிட்டோம்னா திரும்பவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திரும்பவும் நம்மளுக்கு கீபோர்டு போயிடுச்சுன்னா வேறு கீபோர்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம அந்தளவுக்கு போக வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கிரிப்பாக பண்ண முடியுமோ அந்த கிரிப்னஸ் பண்ணி ஃபிங்கரிங் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்றது தான். அப்படி தான் இப்போ உங்களுக்கும் ரெடி பண்ணுறதுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். சரிண்ணா, இப்போது திரும்பவும் கீபோர்டு போயிடுச்சுன்னா ரிமூவ் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமேண்ணே. ஆமாம், இப்போ தான் நம்ம லாக் எடுத்துகிட்டு இந்த லாக் எடுக்கிறது தான் ஒரு பெரிய கஷ்டம். ஆனால் திரும்பவும் இந்த போர்டு எல்லாமே ரிமூவ் பண்ணி தான் பண்ணணும். ஆனால் இப்போ அந்த லாக்ன்றதுனால லாக்கை ஈஸியாக எடுத்துகிட்டு ஓகேண்ணே. இப்போது கீபோர்டு வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, தெளிவாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கண்ணே. நெக்ஸ்ட்டு நம்ம எஸ்எஸ்டி வந்து இவருக்கு என்ன டைப் மாதிரியான நிறையா நீங்கள் டைப் சொல்லியிருக்கீங்கண்ணே. அந்த டைப்பில் என்ன டைப்பில் நீங்கள் இப்போது மாற்ற போகிறீங்கண்ணே? இப்போ நம்ம 2. சாட்டா டைப்பில் தான் நம்ம மாற்ற போகிறோம். 2 இன்ச்சு ஏற்கனவே இருக்கிற ஹார்ட் டிஸ்க் மாதிரி தான் இருக்கும். அந்த இப்போ சரிண்ணே. இப்போது அதான் நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபிட் பண்ண போகிறீங்களான்னு கேட்குறேன். இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கேடி போட்டு தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்லேயே ஒரு ரிவ்யூ சொல்லிட்டேன் வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஓகேண்ணே. இப்போது எஸ்எஸ்டி வந்து கேடி போட்டு பண்ணுறீங்களேண்ணே. கேடி போட்டு பண்ணாமல் டைரெக்டாக ஃபிட் பண்ண முடியாதுண்ணே. இதுதான் டைரெக்டாக ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த போர்டில் அந்த ஆப்ஷன் இல்லை. M2 NVMe கார்டு போடுற M2 ஸ்லாட் இல்லை. அதனால் நம்ம 2 இன்ச்சு ஏற்கனவே இருக்கிற டிவிடி ட்ரைவ் இருக்குது. டிவிடி ட்ரைவ் வந்து எடுத்துகிட்டு அந்த டிவிடி ட்ரைவுக்கு பதில் கேடின்னு சொல்லியிருக்கு 9.5 இன்ச்சு 12 இன்ச்சுன்னு நம்ம 9.5 இன்ச்சு போட்டு அதுக்குள்ளே நம்ம ஏன்னா ஸ்லிம் டைப் தான், பழைய டைப்புக்கு தான் வந்து 12 இன்ச் வரும். இது 9.5 இன்ச்சுன்றதுனால இந்த கேடி இது எஸ்எஸ்டி 128 தான் போட போகிறோம். விண்டோஸ் லோட் பண்ணி அவர் ஸ்பீடாக ரன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மட்டும் தான் பண்ண போகிறோம். அதனால் இதுவே அவருக்கு என்னப்புன்னு சொல்லிட்டதுனால நம்ம அந்த டிவிடி ட்ரைவில் பதில் கேடியை அந்த டிவிடி ட்ரைவ் எடுத்துகிட்டு எஸ்எஸ்டி வந்து கேடியில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க போகிறோம். இதுதான் நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ண போகிறோம். சரிண்ணா, இப்போ கேடியில் மட்டும் போட்டு பண்ணுறதுனால எதனா ஸ்பீடு எதனா கம்மியாகும்ண்ணே? இல்லை, அந்தனால எந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இது டைரெக்டாக போர்டில் தான் ஃபிட் ஆகுது. அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸ்பீடு நல்லா தான் இருக்கும். இப்போது ஹார்ட் டிஸ்க் இருக்கிற இடத்துல எஸ்எஸ்டி போட்டு கேடியில் பழைய ஹார்ட் டிஸ்க்கு ஃபிட் பண்ணலாமேண்ணா? பண்ணலாம். அப்படியும் பண்ணிக்கலாம், இப்படியும் பண்ணலாம். அவங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது மூலமாக பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தம்பி. ஓகேங்களா? இது மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுன்னு இருப்பீங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளியர் பண்ணுறோம். சாய் டெக் சேனலில் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள்.